அனைவருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளில கட்டளை வாகன், பெரிய வாகன் மாலை அனைவரும் ஆராதனைக்கு செல்லுங்கள். இந்த நாளை தொடர்ந்து 2 சாமுவேலை தொடர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் வரைக்கும் வாசித்து தொடர் வேதாகமம் முடிக்க செய்த ஆண்டவருக்கு எல்லா துதியும் கன மகிமையும் உண்டாவதாக. 2 சாமுவேலினுடைய முன்னுரையை பார்க்கலாம். 1 சாமுவேல் நூலின் தொடர்ச்சியாகவே 2 சாமுவேல் இருக்கின்றது. அரசர் தாவீதின் ஆட்சி வரலாற்றை கூறுகிறது. முதல் 4 அதிகாரங்கள் தெற்கு யூதாவின் மேல் அவர் ஆட்சி புரிந்தவையும், பின்னைய அதிகாரங்கள் வடபகுதியான இஸ்ரேல் உள்பட நாடு முழுவதன் மேலும் அவர் ஆட்சி புரிந்ததையும் விவரிக்கின்றது. தாவீது தம் அரசை விரிவுபடுத்தவும் தம் நிலையை உறுதிப்படுத்தவும் நாட்டில் உள்ள எதிரிகளோடு வேற்றரசுகளோடும் போராடியது இந்நூல் படம் பிடித்து காட்டுகிறது. தாவீது ஆண்டவரின் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்ததோடு தம் மக்களின் முழு நம்பிக்கையும் பெற்றிருந்தார். இருப்பினும் சில நேரங்களில் தம் தவறான நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எந்த பாவத்தையும் செய்ய தயங்காதவராய் இருக்கிறார். ஆயினும் அவருடைய பாவங்களை இறைவாக்கினர் நாத்தான் அவருக்கு சுட்டி காட்டிய போது அவர் அவற்றை அறிக்கையிட்டு கடவுள் அளித்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார். தாவீதின் வாழ்க்கையும் அவர் தம் வெற்றிகளும் இஸ்ரேல் மக்களின் மனதில் ஆழமாய் பதிந்து விட்டன. எனவே தான் பிற்காலத்தில் நாடு தொல்லைக்குட்பட்ட நேரங்களில் அவரை போல் தங்களுக்காக போராடக்கூடிய தாவீதின் மகன் தங்களுக்கு அரசராய் மீண்டும் வர வேண்டும் என்று அவர்கள் மிகவும் எதிர்பார்த்தனர். இதனுடைய முன்னுரையோடு நூலின் பிரிவுகள் யூதாவின் மீது தாவீது ஆட்சி, அனைத்து இஸ்ரேல் மீது தாவீதின் ஆட்சி, அதுல முற்பகுதி தாவீதும் பத்சேபாவும் துன்பங்களும் தொல்லைகளும் பிற்பகுதி ஆகிய இந்த பிரிவுகள் அடங்கிய நூலாகிய 2 சாமுவேலின் முதல் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 1 பகுதி சவுலின் இறப்பை தாவீது அறிவித்தல். சவுல் இறந்த பின் அமலேக்கரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாவில் 2 நாள்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறையின் என்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் விழுந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறையின் என்று தப்பி வந்து விட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன் வீரர்கள் போரில் நின்று ஓடிவிட்டனர், அவர்களுடைய பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று தன்னிடம் பேசிக் கொண்டிருந்த இளைஞனிடம் தாவீது கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நான் தற்செயலாக கில்போவா மலையில் இருந்தேன். சவுல் தன் ஈட்டின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது தேர்களும் குதிரை வீரர்களும் அவரை நெருங்கி கொண்டிருந்தன. அவர் தம் பின்னால் திரும்பிய போது என்னை பார்த்து கூப்பிட்டார். இதோ இருக்கிறேன் என்று நான் கூறினேன். நீ யார் நீ என்று அவர் என்னை வினவ, நான் ஒரு அமலேக்கியன் என்று பதிலளித்தேன். என் மீது நின்று என்னை கொல், ஏனெனில் மரண வேதனையில் நான் சிக்கியுள்ளேன், ஆனால் என் உயிர் இன்னும் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்று அவர் என்னிடம் கூறினார். நான் அவர் மீது நின்று அவரை கொன்றேன், ஏனெனில் விழுந்த பின்பு அவர் உயிர் பிழைக்க மாட்டார் என நான் அறிவேன். அவரது தலையில் இருந்த மகுடத்தையும் கையில் இருந்த காப்பையும் எடுத்துக்கொண்டு என் தலைவராகிய உம்மிடம் வந்துள்ளேன் என்று கூறினார். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காக, அவருடைய மகன் யோனத்தானுக்காக, ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காக அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். தாவீது தமக்கு செய்தி கொண்டு வந்த இளைஞரிடம், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று மீண்டும் நான் ஒரு வேற்றினத்தான் அமலேக்கின் மழுமொழி கூறினார். ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவரை கையேந்தி கொலை செய்ய நீ அஞ்சாதது ஏன் என்று தாவீது அவனை கேட்டார். பின்பு தாவீது இளைஞன் ஒருவனை கூப்பிட்டு, போ, அவனை வெட்டு என்றார். அந்த இளைஞன் அவனை வெட்டி வீழ்த்த அவன் இறந்தான். உன் ரத்தம் உன் தலைமையில் இருக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் கொன்றேன் என்று உன் வாயே உனக்கு எதிராக சாந்தி சொல்லிவிட்டது என்று தாவீது அவனை நோக்கி கூறினார். சவுல், யோனத்தான் ஆகியோருக்காக தாவீது துயரம். பிறகு தாவீது சவுலையும் அவருடைய மகன் யோனத்தானையும் குறித்து இரங்கற்பா ஒன்று பாடினார். யூதாவின் மக்களும் இது கற்பிக்கப்பட வேண்டும் என்று யாசாரின் நூலில் எழுதப்பட்டுள்ள வில்லின் பாடல். இஸ்ரேலே,
உனது மாட்சி. உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர். காட்டில் இதை சொல்ல வேண்டாம். அஸ்கலோன் வீதிகளில் இதை அறிவிக்க வேண்டாம். ஏனெனில் பெலிஸ்தரின் புதல்வியர் அகமழ்க கூடாது. விருத்த சேதன மற்றோரின் புதல்வியர் ஆர்ப்பரிக்க கூடாது. கில்போவா மலைகளே, பனிமுழை மழையோ உன் மீது பொழியாதிருப்பதாக. வயல்கள் முதற்கனியை தராதிருப்பனவாக. ஏனெனில் வீரர்களின் கேடயங்கள் தீட்டுப்பட்டனவே. சவுலின் கேடயமும் எண்ணெயால் இனி மெருகு போராதே. வீழ்த்தப்பட்டோரின் இரத்தத்தினின்றும் வீரர்களின் கொழுப்பினின்றும் யோனத்தானின் அம்பு பின்வாங்கியது இல்லை. சவுலின் வாள் வெறுமையாய் திரும்பியதும் இல்லை. சவுல் யோனத்தான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் நினைப்பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென் துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உடைகளை ஒளிர செய்தவரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக உன் உள்ளம் உடைந்து போனது. உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது பொழிந்த பேரன்பை என்னென்பேன். அது மகளிரின் காதலையும் மிஞ்சியதன்றோ. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர். போர்க்களங்கள் எங்கனம் அழிந்தன. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.